ஒரு சின்ன ஒரு இமோஷன் ஆகிடுது. ஏன்னா சாரோட நம்ம பார்த்தீங்கன்னா கத்தி, மாஸ்டரு, லியோ, லைனாக அப்படி பீஸ்ட்டு எல்லாமே பண்ணிட்டு இனிமேல் அவர் வந்து நடிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்து அது சாருக்கும் நான் ஃபோன் பண்ணி அதை பகிர்ந்து கொண்டேன். எப்போவுமே வந்து சாருக்கு ஸ்கோர் பண்ணும் போது ரொம்பவே ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த வாட்டி பாட்டு பண்ணுற வரைக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. நான் இந்த சாங் ரிலீஸ் ஆனப்பறம் கூட சார்கிட்ட பேசினேன், விஷ் பண்ணும் போது அவர் ஒரு சின்ன ஒரு இமோஷன் ஆகிடுது. அந்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸை ஒரு பிளாஸ்டாக கொடுத்துட்டு விஜய் சேதுபதி அணியோடைய எனர்ஜி பற்றி நீங்கள் என்ன யோசிப்பீங்க ஸ்டேஜில் பார்க்குறப்ப, அந்த மியூசிக்கில், வாய்ஸில்? இப்போ அணி இருந்தாருன்னா படம் ஹிட்டு. பெரிய பெரிய மார்க்கெட்டிங் செலவு இருந்தால் வந்து தனியாக எடுத்து வச்சுருவார். ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், படம் பட்டி தொட்டிலாம் போயிடும். இந்த ஜென்ரேஷனை ஏதோ ஒன்று பண்ணி கட்டி போட்டு வச்சுருக்காரு. அவருக்கு அவருடைய இசையும் தெரியும், அதை ரசிக்கிற மக்களையும் தெரியும், அந்த படம் பண்ணுற இயக்குநர்களையும் தெரியும், அதில் நடிக்கிற நடிகர்களையும் தெரியும். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ரொம்ப தெளிவான ஒரு கம்போசர், ரொம்ப அழகான கம்போசர். ரஜினி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஹேண்ட்ஸமான கம்போசர். எல்லா வகையிலும் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு அழகான கம்போசர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலரா? ஓகே சார். ஸோ இப்போ என்னை பற்றி கேட்கும் தான் கொஞ்சம் பண்ணலாம். நான் ஒரு ஆளை பாராட்டிகிட்டு இருக்கேன்ல. ஸோ அதனால் அணி ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அணியோட எனர்ஜி வந்து அது டாமினேட் பண்ணும் அந்த இடத்த. இந்த சும்மா உட்காந்தாலும் சரி, தவுளோண்டு தான் இருக்கிறப்பல, ஆனால் மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சிடுறாரு.